guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? Minecraft விளையாட போறோம். Let's play. இப்போ புதுசா ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ண போறோம். Create new world. Advanced. Bonus chest. Show coordinates. Show days played. General. Okay, easy-ல போட்டு வச்சுப்போம். ஏன்னா அந்த அளவுலாம் நம்ம ப்ரோ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டில் நம்ம நிறைய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் போர்க்களம்னு பேர் வச்சுருவோம். போர்க்களம். ஃபஸ்ட்டு சீடு செட் பண்ணவே இல்லையே. மல்டிப்ளேயர் ரிசோர்ஸ் பேக்கு பிஹேவியர் பார்த்தோம். சீடு எப்படி செட் பண்ணுறதுன்னு வேறு மறந்துட்டேன். சீடு செட் பண்ணும் இல்லை. சீட் எப்படி செட் பண்ணுறது? இங்கே இருக்கா? சாரி கைஸ், தப்பு பண்ணிட்டேன். 6 7 6 7 6 7 6 7 6 7 6 7 6 7 6 7 6 7 6 7 6 7. ஓகே, கரெக்டாக இருக்கும் பேர். ஓகே, லெட்ஸ் கிரியேட். ஓகே, ஸ்டார்டர் செஸ்ட் இங்கே தான் எனக்கு காட்டுச்சு. கற்றுங்க. பூஸ் பயம் குட். அயன் ஈஸியாக எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் பிடிச்ச பயம் தான் அது ஸ்ப்ரூஸு. கேரட், ஆப்பிள், ப்ரெட்டு, மஷ்ரூமு, கேக்டஸ்ஸு, எடுத்துப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். We need some stones first. அயன் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்த்து வச்சுப்போம். ஏன்னா அயன் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். காமனாக இங்கே கண்டிப்பாக அயன் இருக்கும். ஓகே. Black wolf. ஓகே, கண்டுக்கணும். லெட்ஸ் மைன் சம் ஸ்டோன்ஸ். ஸோ அந்த ஃபாக்ஸும் wolfும் சண்டை கட்டிட்டு என்னைய போட்டு கொள்றானுங்க. லாக் பயங்கரமாக ஆகுது. ஓகே, ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணியாச்சு. இதிலேருந்து கொஞ்சம் ஸ்டிக்ஸு, ஒரு ஸ்டோன் பிக்ஆக்ஸு, ஒரு ஸ்டோன் ஆக்ஸு எடுத்து முன்னாடி வச்சுப்போம். இன்னும் இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபர்னஸ் தேவைப்படுது. ஓகே, இந்த இடத்துல இன்றைக்கி டேரா போடுற வேண்டியது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ இப்போதைக்கு பண்ணிடலாம். கொஞ்சம் நான் வுட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே கைஸ், இந்த குண்டாக இருந்த ட்ரீயை சதுர வச்சாச்சோ. ஐயோ, நைட் ஆகுது. எவ்வளோ வுட்டு கிடச்சிருக்குன்னா 1.5 ஸ்டாக். ஓகே, போதுமான அளவு வுட்டு தான். பேசாமல் வா அடியில் இறங்கிட வேண்டிய. எடுத்தோடனே காப்பரா. சூப்பர். ரைட்னஸ் வச்சுட்டு அடியில் இறங்கிட வேண்டியது தான். உங்களுக்கு கண்டிப்பாக சுத்தமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. விடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் ஏதோ நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடியில் தோண்டி போயிட்டேன். அடியில் வந்து போனதுனால வந்து கொஞ்சம் கோல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து காபிள் ஸ்டோனு கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் காலையில் கன்டினியூ பண்ணணும். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தாங்க கைஸ். நான் இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தேன்னா ஃபுட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. கேள்விக்குறியே இருக்குது. ஆனால் ஈஸி மோடில் வந்ததுனால ஃபுட்டு குறையலை. இது
ஹங்கர் பார் குறையில, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம்னா ஃபுல்லாக குறைஞ்சிரும். சும்மா ஒரு ஷேப்பாக இருக்குது. ஐயோ ஒரு ஷேப்பாக இருக்குன்னு உடச்சேன். சரி பரவாயில்ல, ஹங்கர் பார் குறைஞ்சிரும். இப்போ நான் ஃபுட் சோர்ஸுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு மட்டன் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த ஃபுட்டு கேரட்டு நான் பிளான்டிங் பண்ண வேணும். ஆப்பிள் ஓகே. சால்மனு ஏதோ இம்புட்டு தான் ஃபுட் சோர்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி கைஸ், முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் இங்கே பாருங்க லைட்டாக இப்போ தான் வீடியோலாம் இல்லை மிட் நைட். ஓகே கைஸ் ஒரு மேஜிக் கட்டுதா. 3 2 சரி 3 2 1. எப்படி கைஸ் விழுந்துருச்சா? எப்படி ஹார்ட்டு குறைஞ்சிருச்சுன்னு கேட்காதீங்க. மேஜிக் பண்ணும்போது ஒரு ஸ்கெல்டன் முழு குடிச்சிட்டான், அதனால தான் ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். மேஜிக் பண்ணும்போது தானாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. 2 பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு. சரி அதை கண்டுக்க வேணாம். ஓகே கைஸ், இப்போ வெளில போய் தேவையான வேலையெல்லாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை தான் என்னை வீட்டாக மாற்ற போகிறேன்னு நினைக்கிறேன். சாரி வீட்டுக்கிட்ட. ஓகே கைஸ், இப்போ ஃபுல்லாக இந்த டேட்லாம் மெயின் பண்ண அதெல்லாம் அப்புறமா மெயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஐயோ மறந்துட்டேன். பிக்காக்ஸ். ஓகே, இப்போ ஸ்பீடாக இங்கே போய் இப்படி மைண்ட். ஐயோ க்ரீப்பர். ஷிட். ஐயோ ஸ்டோன் ஆக்ஸில் விட்ரு. ஒரு ஐயோ நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயோ ஷிட். வராண்டா டே ரவுண்டு. அங்கே போயிட்டான் இந்த பைத்தியக்காரன். உட்டன் ஆக்ஸ் இருக்குது. வேர்டு பார்த்துக்கலாம். வேர்டு ஐயோ வெடிச்சிருவானோ. வெடிச்சிரு. என்ன வெடிச்சதில் ஜம்ப் பண்ணி. சரி பரவாயில்ல. ஓகே, இதுதான் நம்ம வீடு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் வீடு கட்டலான்னு சொல்லி உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கீழே ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சு. சரி பேசாமல் ஹண்டிங் போகிறோம். ஃபுட் தான் தெரியுமாங்களா? யாரா நீ புதுசாக இருக்க? மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்டேட் வந்துருச்சு போல். உன்னை விட மாட்டேன்டா. ஐயோ ரவுண்டு என்ன பிடிச்சிரும். இல்லை வந்துட்டான்டாப்பா அழுக்கா. அரே எவ்வளோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. டாய். ஐயோ பீஃபில் அடியில் போயிடுச்சு. ஐயோ தண்ணிக்கடியில் வேறு போயிடுச்சு. இவனுங்க வேறு வாடலே சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஹெலிகாப்டர் பறந்துட போகிறேன். ஐயோ அடிக்கிறான். சாவுடா. அட பைத்திய காரணங்களா, பீஃப் எடுக்க முடியல. தூரமாக போனால் வச்சு நான் பட்டு ஸ்டார்ஸ் ஓடுறாங்க. இல்லைன்ற அவன் ஓடிட்டான். ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதுதான். என்ன விட்டுருங்க. ஐயோ வரானுங்க. ஓகே, தூரத்தில் இருந்தால் வரானுங்க அவனுங்க. ஆடியா செஞ்சு ஸ்கால். ஓகே, இந்த பக்கம் நம்ம போக வேணாம். தண்ணிக்குள்ளே விட்டோன்னா கஷ்டமாக இருக்குது. ஐயோ திருப்பி அங்கே தான் ஒரு மாடு இருக்குது. நீ இவனை இங்கே கூப்பிட்டு வந்துருப்போம். ஓகே, இன்னொரு 3 பீஃப் கொடுத்துட்டான். மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் ஸ்டூ பண்ணலாம். பட் ரெட் மஷ்ரூம் இல்லை, இந்த காஞ்சி போன மஷ்ரூம் தான் இருக்குது. முத்தி பார்த்துட்டு வீட்டை தொலைச்சிடாமல் இருக்கணும். ஆஹா இன்னொரு பிளாக் ஷீப். ஓகே நான் ஹண்டிங் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஓரளவு ஹண்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். அது பேர் என்ன,
குக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ கொஞ்சம் கோலும் காப்பரும் கலெக்ட் பண்ணி காப்பரை வச்சு இந்த வெர்ஷனில் ஆர்மர் செய்ய முடியும். அதனால் வந்து ஒரு ஆர்மரை செஞ்சு போட்டுக்குவோம் சேஃப்டிக்கு. ஓகே கைஸ், திருப்பி நைட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஸ்வீட் ஹோம்குள்ளே வந்துட்டேன். சரி, போய் இந்த ஃபாக்ஸை போய் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு ஹேங் ஆகணும்னு சவுண்டாக கேட்குதா. ஸோ நான் ஆனவங்களும் பயந்துக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டர்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த ஃபுட்டு நான் எடுக்காமல் வச்சுருக்கேன். இந்த டர்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா வந்து உங்களை சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு செஸ்ட்டு வைக்கணும். செஸ்ட்டு செய்யாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போதும் செஸ்ட்டு மேலே செஸ்ட் வைக்கிறதுனால கைஸ் அந்த டபுள் செஸ்ட்டாக ஆகாது. அதனால வந்து நமக்கு ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே கைஸ், விடிஞ்சிருச்சு. நம்ம வீடு கொஞ்சம் தலை தட்டுற மாதிரி இருந்துச்சு. அது மேலே கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இங்கேருந்த ஃபுல்லாக டர்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சீக்கிரமாக ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ அவுட் அண்ட் see what's going on. மேலே சீல் பண்ணிட்டேன் வரும்போது. ஐயோ வந்துச்சு. திருப்பி ஸ்டிக் எடுத்து இந்த வேலைக்கு எனக்கு பிடிக்கல. ஸ்டிக் எடுத்து இது பண்ணி ஆனாலுமே இன்வென்ட்ரிலே வச்சுட்டு சுத்த முடியல. இன்னும் கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்வாட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். வெளில போய் நீ சண்டை கட்டுறதுக்கு ஆக்ஸே போதுமேடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஆக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு தான் ஸ்வாட். ஓகே, லெட்ஸ் கோ. No one is here. ஜாலி, யாருமே இல்லை. எவ்வளோ இருப்பானுங்கன்னு நினச்சேன். நான் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்ததுனால டீஸ்பான் ஆகிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். 6 வெயில் எரிஞ்சு செஞ்சுருப்பானுங்க. க்ரீப்பர்ஸ் டீஸ்பான் தான் ஆகிருக்கணும். ரவுண்டு வேறு கைஸ். நம்ம சீக்கிரமாக வந்து ஃபார்மிங் ஆரம்பிக்கணும். எனக்கு பசி உயிரை கொண்டுகிட்டு இருக்கான். ஆனால் ஊனா ஸோ இந்த கோலை விட்டுறனே. இந்த ஃபுட் சோர்ஸ் மட்டுமே பத்தாது. ஹண்டிங் பண்ணுறதுக்கு இங்கே அந்தளவு பொருளும் இல்லை. அதனால் வந்து ஏதாச்சும் பண்ணுவோம். இந்த ஃபார்மிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்டிங் இல்லாததுனால. ஹண்டிங் கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. நான் ரொம்ப தூரம் போய் தொலைவீடெலாம் வந்தேன்னா வீடு எங்கே இருக்குன்னே மறந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். ஆக்சுவலி ஜோராவோட ரொம்ப கேவலமாக தான் எனக்கு டைரெக்ஷன்லாம் பார்க்க தெரியும். அதனால் நான் வந்து இங்கே ஃபார்மிங் பண்ண போகிறேன். எங்கே தெரியுமோ, இங்கே ஒரு ஓட்டை விட்டுருந்தேனே மேலையா மேலே ஏறி இங்கே ஒரு ஓட்டை இருக்குமே. ஒரு எங்கே இந்த பக்கத்துலேருந்து நேராக இந்த சைடு தான் ஒரு ஓட்டை வரும். இல்லை இப்படின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குது. யா ஹியர் இல்லையா இருக்கும்னு நினச்சேன். சரி கைஸ், அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். மாதிரி இந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கே தான் இருந்திருக்கு. இந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக நான் வழியெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன்னு. அதனால் இப்போ என்கிட்ட இருக்கிற டர்ட்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் மாதிரி பில்டு பண்ணி அந்த ஃபார்மில் நைட்டும் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஃபார்மை சுற்றி அந்த ஃபார்முக்கு
சுற்றி ஒரு வால் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ரூஃப் போட்டு வச்சிட்டோம்னா ஐயோ தூங்காமல் இருந்தால் ஃபேண்டம்ஸ் வேறு அட்டாக் பண்ணும். இன்றைக்கி நைட்டு ஃபேண்டம் வரும். சரி பார்த்துக்கலாம். அப்படி போட்டு வச்சிட்டோன்னா நைட் வந்து இப்போ எனக்கு பெட்டு கிடைக்கிறதுக்கு லேட் ஆனாலுமே நான் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஓகே, இந்த சின்ன லேண்டில் அப்படியே கொஞ்சம் இழுத்து வச்சுருவோம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அந்த இருந்த 1 ஸ்டாக்கை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் அப்புறமா எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ரூஃப் போட்டோம்னா இங்கேயும் நான் நைட்டும் வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்ம வீடு. சைடில் இப்போ தான் ஃபார்மாக வரப்போகுது. ஓகே கைஸ், இது அப்படியே நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணுவோம். ஆஹா, காப்பர் இது போட்டிருந்தேன். அப்படியே நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த எபிசோடில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா அது பேர் என்ன, வீடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்முக்கு பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஆர்மர் செஞ்சுட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காப்பர் ஆர்மர் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, ஒரு காப்பர் ஆர்மர் செஞ்சுட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் இருங்க காட்டுறேன். இது இப்போ நான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஃபார்மை ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வரதுக்கான வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம். ஓகே கைஸ், சும்மா ஒரு இடம் விட்டுருக்கேன். அப்புறமா ஸ்டோரேஜ் ரூமாக மாற்றிக்கணும். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.